அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் பார்த்துருவோமா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, மாமி வீட்டில் தான் இருக்கேன். 10 நாளைக்கு முன்னாடியே மாமி வந்து புளிமாங்காய் மரத்து ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் காய்ச்சிருக்கு. வேணும்னா வந்து பறிச்சுட்டு போயிட்டு அக்கம் பக்கத்தில் கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லி 10 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தா மரமே மொட்டையாக இருக்குது. ஏன்னா மழை பேஞ்சிச்சுல்ல, மழையில் எல்லாமே அழுகி கீழே கொட்டிடுச்சு. மறுபடியும் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கேப்பே இல்லாமல் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் போது உங்ககிட்ட சொன்னால் எல்லாம் கொட்டி போன பிறகு வந்து பார்க்குறியா, மறுபடியும் காய்க்கும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கறி வாங்க வந்துட்டேன். இதுதான் எங்கள் ஊர் கரண்ட் பில் ஆஃபீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறி கேட்டிருக்கேன். கறி வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. இதே புளிமாங்காய் மரத்தில் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருந்ததை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போயிட்டு பாருங்களேன். பார்க்கவே சூப்பராக இருக்கும். புளிமாங்காய் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புளிமாங்காவை பார்த்தாலே போதும் எனக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறும், அவ்வளோ பிடிக்கும். சரி, வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் அம்மா சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், கறி பெரட்டி சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன காலை சாப்பாடு வந்து இடியாப்பம், நைட் வாங்கின இடியாப்பம் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து தோசை சாப்பிட்டாங்க. எனக்கு இடியாப்பம்னா அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அவ்வளோ வெயில், செம்ம வெயில். இத்தனை நாளாக பேஞ்ச மழைக்கு சரியான வெயில். எல்லார் வீட்லேயுமே துணி, தல்வாணி, போர்வை, கால்மீதி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டு தள்ளுறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே 2 நாளாக காயாமல் இருந்த துணியெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு, கொஞ்சம் துணி இருந்துச்சு அதையுமே துவைக்க போட்டுட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு நான் தான் கூட்டுறேன் அப்படின்னு பார்த்தா, எங்கள் நிஃப்ராஸு தூங்கி எழுந்திரிச்சு ஓடியாந்துட்டு, நீங்கள் மட்டும் தான் வேலை பார்ப்பீங்களா, நாங்களும் வேலை பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, குண்டான் சட்டி பானையெல்லாம் காய வச்சுட்டு மறுபடியும் 2வது துவைச்ச துணியும் காய வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா மன்னார்குடிக்கு கிளம்பிட்டேன். மன்னார்குடிக்கு எதுக்குன்னா, குக்கரில் வந்து லைட்டாக விசில் வந்து வரல, தண்ணி வெளியாகுது. அதனால மன்னார்குடிக்கு குயின் கடைக்கு போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த கடையில் தான் வந்து லால்பேட்டை, ஆயங்குடி, கொல்லுமேடு எல்லாருமே இங்கே தான் வந்து சரி பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் 12:30 மணி 12:40க்கெலாம் வந்து சின்னவளை ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு வந்து சாப்பிட வீட்டில் விட்டுட்டு, அப்புறம் மறுபடியும் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு பெரியவளை மதர்சாலேருந்து கூப்பிடணும். இதுக்கெல்லாம் வந்து எங்கள் நிஃப்ராஸுமே என் கூடவே வரேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே இருந்தான் அடிக்கிற வெயிலில். அப்புறம் வந்து சோளம் விற்றாங்க. சோளம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு சோளத்தை எடுத்து வச்சுட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, சாம்பாருக்கும் அந்த கறிக்கும் செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு சோளம் வாங்கியிருந்தோம்ல அதையும் அவிக்க போட்டுட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இப்படி தான் எங்கள் பொழுது போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.